பண்ணோம். ஷட்டில் வரும்போது நம்ம பாடியோட ரைட் ஹேண்ட் சைடு எப்பெல்லாம் ஷட்டில் வருதோ, பாடிக்கான ரைட் ஹேண்டர்ஸ்க்கு ரைட் சைடு வரும்போது அப்பெல்லாம் இந்த கிரிப் வச்சு தான் நம்ம விளையாடுறது யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஓகேவா? அடுத்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு யூஸ் பண்ணும்போது பேக் ஹேண்ட் கிரிப். அது எப்படி மாறுமா என்ன? ஆமா, அது வந்து ராக்கெட் என்ன ஆகும், இப்படி ஃபிளாட்டா இருக்கும். ஓகே. தம் ஃபிங்கர் மேல வந்துடணும். ஓகே. இப்போ ஈஸியானா தம்ஸ் அப் பண்றோம்ல, ஓகே, அந்த இடத்துல ராக்கெட் வந்து உள்ள இப்படி ஃபிளாட்டா வந்துடணும். ஓ, இப்படி விளையாடணுமா? ஆமா, பேக் ஹேண்ட். அது எப்படி மாத்துறது? இப்படி இருந்து டக்குனு இப்படி மாத்தி விளையாடணுமா? ஃபோர் ஹேண்ட் பேக் ஹேண்ட் சேஞ்ச் சோ லைட் ஒரு சேஞ்ச் இருக்கு. ஆமா, சின்ன சேஞ்ச். ஓகே. இது தம் ஃபிங்கர் மேல வரணும், அதே ஸ்டெம்க்கு ஸ்ட்ரைட்டா. சோ அத பிரஷர் பேக் ஹேண்டுக்கு கரெக்ட்டா? ஆமா, ஷட்டில் இப்படி அதுல தம் ஃபிங்கர்ல தான் பிரஷர் பண்ணி ஷட்டில் அடிப்போம். ஓகே. ஷட்டில் வந்து லெஃப்ட், நம்ம இப்போ இந்த கிரிப் எப்போ யூஸ் பண்ணுவோம்னா நம்ம விளையாடும் போது நம்ம பாடியோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது. நடுவுல வந்துச்சுனா என்ன பண்ணுவீங்க? சென்டரா எது கம்ஃபர்ட்டபிளா இருக்கோ, ரைட் ஹேண்டர்ஸ் மோஸ்ட்லி ஃபோர் ஹேண்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. அதனால பேக் ஹேண்ட் வந்து கொஞ்சம் ரைட், இப்போ ரைட் கம்பேர் பண்ணும்போது லெஃப்ட்ல எப்படி ஆட வராது. அதே மாதிரி தான் ரைட் ஹேண்ட் கொஞ்சம் வீக், பேக் ஹேண்ட் வந்து கொஞ்சம் டிஃபரா தான் இருக்கும். இத கம்பேர் பண்ணும்போது அவங்களுக்கு எது ஸ்ட்ரெngth அவங்க கண்டுபிடிச்சு அதுக்கு ஏத்த மாதிரி எப்படி வேணா அடிக்கலாம். பேக் ஹேண்ட் வேணா பேக் ஹேண்ட் கம்பேர் பண்ணிக்கலாம், ஃபோர் ஹேண்ட் வேணா ஃபோர் ஹேண்ட் கம்பேர். ஓகே. இது ரெண்டுத்துக்கும் அதான் டிஃபரன்ஸ். டன். ராக்கெட் எப்படி ஹோல்ட் பண்ணனும் தெரிஞ்சுச்சா? அதாவது